இலக்கிய செயல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, பைரவி தாட்சாயணிட்ட பேசிட்டு அந்த டீலுக்கு ஓகே பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ பைரவி எந்தெந்த சொத்தெல்லாம் கௌதம் பேர்ல இருக்கு, அதெல்லாம் எப்படி கைப்பற்றலாம் அப்படின்னு பைரவி தாட்சாயணிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் சொல்ற வக்கீல்ட்ட நீங்க பத்திரமா ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணி முடிச்சதும் சுரேஷ விட்டு வாங்கிட்டு வர சொல்லுங்க. வாங்கிட்டு வந்தா கண்டிப்பா கௌதமுக்கு தெரியாம அந்த பத்திரத்த மாத்தி வச்சு கௌதம்ட்ட கையெழுத்து வாங்கிடலாம். சொத்தெல்லாம் கௌதம்ட்ட புடுங்கிடலாம் அப்படின்னு நம்ம பைரவி ரூம்ல பேசுனத இலக்கியா காதுல வாங்கிறாங்க. அதான பார்த்தேன். பைரவியா சும்மா இருக்கிறதாவது. பைரவி சும்மா இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம இலக்கியா என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு நம்ம பைரவிய ஃபாலோ பண்ணி போறாங்க. பைரவி போயிட்டு அந்த சுரேஷ்ட்ட சில ஹிண்ட்லாம் குடுத்துட்டு போறத நம்ம இலக்கியா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இலக்கியா சுரேஷ ஃபாலோ பண்ணி போறாங்க. சுரேஷும் நேரா போயிட்டு ஒரு ஆடிட்டர்ட்ட போயிட்டு, ஸோ கௌதம் பேர்ல இருக்க சொத்து எல்லாத்தையுமே கார்த்திக் பேருக்கு மாத்துற மாரி ஒரு பத்திரத்த ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணது மட்டும் இல்லாம, அந்த பத்திரத்த ஸோ இப்போ கையெழுத்து போட போறாரு இல்லையா? அந்த எம்எம் ப்ராஜெக்ட் அந்த பத்திரத்தோட மிக்ஸ் பண்றாரு நம்ம சுரேஷ். மிக்ஸ் பண்றது மட்டும் இல்லாம, சுரேஷ் நேரா கால் பண்ணி தாட்சாயணிட்டயும் பேசுறாங்க. மேடம், நீங்க சொன்ன மாரியே பைரவி மேடம் வந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாம, நம்ம லாயர்ட்டயும், ஆடிட்டர்ட்டயும் பேசி, கௌதம் பேர்ல இருக்க சொத்து எல்லாத்தையும் கார்த்திக் சார் பேர் மாத்துறதுக்கான எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அது மூலியமா பத்திரத்த ரெடி பண்ணியாச்சு. நான் இப்போ அந்த எம்எம் ப்ராஜெக்ட் பத்திரத்தோட இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி வச்சுட்டேன். கௌதம்ட்ட மட்டும் கையெழுத்து வாங்கிட்டேன்னா, அவ்வளவுதான் மேடம். நீங்க எதிர்பார்த்த மாரி சொத்து எல்லாமே கார்த்திக் சாருக்கு வந்துரும் அப்படின்னு நம்ம சுரேஷ் வந்து தாட்சாயணி கால் பண்ணி பேசுறான். தாட்சாயணியும், சரி சுரேஷ், எல்லாம் ஓகே. நீ அத மிக்ஸ் பண்ணி வச்சுடு. வச்சுட்டு நேரா ஆஃபீஸ் போ. கௌதம்ட்ட கையெழுத்து வாங்கு. கையெழுத்து மட்டும் வாங்கிட்டேன்னா, நான் சொன்ன மாரி உனக்கு செம்மையான ஒரு பேமெண்ட் காத்திருக்கு அப்படின்னு தாட்சாயணி சொல்றாங்க. சுரேஷும் அத நம்பிட்டு, ஓகே மேடம். நான் நேரா போயிட்டு கையெழுத்து வாங்கிட்டு கால் பண்றேன் மேடம்னு சொல்லிட்டு சுரேஷ் ஃபோன் வைக்கிறான். வச்சுட்டு திரும்புனா இலக்கியா நிக்கிறாங்க. இலக்கியா பார்த்த சுரேஷ்க்கு என்ன பண்ணன்னு தெரியல. அப்படியே குப்புன்னு வேர்த்து போகுது. சுரேஷ் ரொம்ப பதட்டமா இருக்கான். இலக்கியா உடனே, என்ன சுரேஷ், ஏன் நீங்க இவ்வளவு பதட்டப்படுறீங்க? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? அப்படின்னு இலக்கியா ஜென்ரலா கேட்க, சுரேஷ் உடனே, அப்படின்னா இலக்கியா மேடம்க்கு எதுவும் தெரியாது போல அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல மேடம், சும்மாதான், ஒண்ணும் இல்ல, காலைல சாப்பிடல, அதான் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சுரேஷும் எவ்வளவு சமாளிக்கிறான். இலக்கியா உடனே, சரி சுரேஷ், இதென்ன கையில, என்ன டாக்குமெண்ட் இது அப்படின்னு கேட்க, ஒண்ணும் இல்ல மேடம், இது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் தான் மேடம். கௌதம் சார் தான் கொண்டு வர சொன்னாங்க. அந்த எம்எம் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா? அதுக்கான டாக்குமெண்ட். இதை மட்டும் சார் கையெழுத்து போட்டாங்கன்னா, அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் எல்லாமே மூவ் ஆயிடும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை சூப்பரா கட்டி முடிச்சிடலாம். இதை மட்டும் கட்டி முடிச்சிட்டோம்னா, நம்ம கம்பெனிக்கு நல்ல ஒரு பேர் வரும் மேடம் அப்படின்னு சொல்ல, இலக்கியா ஒண்ணு, அதெல்லாம் ஓகே சுரேஷ். அதெல்லாம் கௌதம் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தானே நடக்கும். ஆனா கையெழுத்து போடலாமா இதுல அப்படின்னு கேட்க, சுரேஷ் திரும்பவும் வேர்க்குது. என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? இல்ல சுரேஷ், ஜென்ரலா கேட்டேன். சரி, அந்த டாக்குமெண்ட் ஆல்ரெடி பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, இல்ல மேடம், இது ரொம்ப சீக்ரெட்னு நம்ம கௌதம் சார் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி யார்ட்டையும் பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மேடம். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்கள்கிட்ட கொடுக்க முடியும்? என்ன சார் பேசுறீங்க? நான் யாரு? ம், சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்க கௌதம் சாருடைய மனைவி தானே. அப்படி இருக்கும்போது எனக்கும் இதுல ரெஸ்பான்சிபிள் இருக்குல்ல. நான் பார்க்க கொடுங்க சுரேஷ் அப்படின்னு சொல்ல, இல்ல மேடம், அது வந்து மேடம், அது வந்து மேடம்னு சொல்லி சுரேஷ் சமாளிக்கிறான். என்ன சுரேஷ், இதை ஓப்பன் பண்ணி நான் பார்த்தேன்னா, இதுல கௌதமி சொத்தை எல்லாத்தையும் நீ கார்த்திக்கு மாத்திருக்கியே, அந்த பத்திரம் இருக்கும். அதை நான் பார்த்துட்டு நீ பயப்படுறியா அப்படின்னு கேட்டதும் சுரேஷ் அப்படியே வாயடிச்சு போய் நின்று பார்க்கறான். மேடம், அது வந்து போதும் நிப்பாடு சுரேஷ். எல்லாத்தையும் நான் கேட்டேன். நீ தாட்சாயணிட்டையும் பைரவிட்டையும் பேசின எல்லாத்தையுமே கேட்டேன். சி, உன்னை போய் கௌதம் எந்த அளவுக்கு நம்பினா தெரியுமா? ஆனா நீனு எந்த அளவுக்கு மோசமா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல நானு அப்படின்னு இலக்கியா சொல்றாங்க. சுரேஷ்க்கு என்ன பண்ண ஒண்ணுமே புரியல. ஆஹா, இப்போ நல்லா மாட்டிக்கிட்டோம். நமக்கு இந்த வேலை போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது? அந்த பக்கம் போனா நான் சொன்ன வேலை செஞ்சு முடிக்கலன்னு சொல்லி அந்த தாட்சாயணி நம்மள கழட்டி விட்டுருவாங்க. இப்போ இவங்களும் கழட்டி விட்டாங்கன்னா அடுத்த ஒரு சொத்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சுரேஷ் டக்குன்னு இலக்கியா கால் விழுறான். என்ன மன்னிச்சுக்க மேடம், காசு அப்படின்னு அப்படிலாம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுக்க மேடம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் பயங்கரமா அழுகுறான். இலக்கியா என்ன சொல்றாங்க, இங்க பாரு சுரேஷ், உன்னை நல்லவன் நினைச்சுதான் நாங்க இத்தனை நாளா எங்க ஆபீஸ்ல வச்சிருந்தோம். எங்க ஆபீஸ்ல நடக்கிற நிறைய விஷயம் எப்படி அந்த எஸ்எஸ்கேவுக்கு போகுதுன்னு எங்களுக்கே தெரியாம குழப்பத்துல தான் இருந்தோம். ஆனா இப்பதான் புரியுது, எல்லா வேலையும் நீ தான் பாத்துக்கன்னு சொல்லிட்டு. ச்சே, காசு எங்கள்கிட்ட வாங்குற விசுவாசத்தாங்க காற்றி உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல அப்படின்னு இலக்கிய கேட்டதும் சுரேஷ் அப்படியே கூடி குறுக்கி நிக்கிறான். இல்ல மேடம், என்ன மன்னிச்சுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, இல்ல, உன்னை மன்னிக்கலாம் முடியாதுடா. நீ ஒன்னும் தெரியாம பண்ணல, தெரிஞ்சானே பண்ண. உன்னை இப்பயே போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிட்டு உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்ல, சுரேஷ் சொன்னேன், மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன் மேடம். போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் என்ன பிரச்சனை இழுத்துடாதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் கெஞ்சிடான். இலக்கியா உடனே, அப்படியா, அப்ப நான் சொல்ல செய்வியா அப்படின்னு கேட்க, சொல்லுங்க மேடம், என்ன பண்ணணும்? இந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு நேரா கார்த்தியை போய் பாரு. கார்த்தியை பார்த்துட்டு நடந்த எல்லாத்தையுமே உண்மையை சொல்லு. எஸ்எஸ்கே இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கான், இது வரைக்கும் எனக்கு எல்லா பிரச்சனையும் காரணம் யாரு அப்படின்னு
எல்லா உண்மையும் நீ கார்த்திட்ட சொல்லணும். அப்படி ஒருவேளை சொன்னனா, நான் உன்னை விட்டுருவேன். இல்லனா, உன்னை பத்தின எல்லா உண்மையும் கௌதம்கிட்ட சொல்லுவேன். போலீஸ்லயும் சொல்லுவேன். உன்னை கையும் களவுமா புடிச்சு, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு இலக்கியா மிரட்டவும், சுரேஷுமே பயந்துகிட்டு, இல்ல மேடம், நான் இப்பயே கார்த்திக் சார பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் கிளம்புறான். கிளம்பி போய் கார்த்திகிட்டயும் எல்லா உண்மையும் சொல்லிடுவான். கார்த்திக்கு அப்பதான் புரியும். அப்போ இது நாள் வரைக்கும் இலக்கியா நீ சொன்னது உண்மைதான். அப்போ இந்த எஸ்எஸ்கே தாட்சாயணி 2 பேருமே கௌதமி இலக்கியா நீ பழிவாங்கறதுக்கு நம்மள பழகுறத பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது கார்த்திக்கு அப்பதான் புரிய வரும். கார்த்தி நாம லைஃப்ல ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். இதுக்கு மேல நம்ம முட்டா இருந்தோம்னா நம்மள பயங்கரமா பயன்படுத்திப்பாங்க. இதனால பாதிக்கப்படுறது நம்ம குடும்பம் தான் அப்படின்னு கார்த்தி எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பாரு. புரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா கார்த்தி இலக்கியாட்டும் கௌதம் பேசதான் போறாரு. பேசி இது வரைக்கும் எஸ்எஸ்கே தாட்சாயணி போட்ட எல்லா திட்டத்தையும் ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இந்த முறை கார்த்தியை வச்சு இவங்க போற பிளான்ல கார்த்தி 2 பேருக்கும் சரியான பதிலடி கொடுத்து அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே வெளியே வர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண போறாரு.